வணக்கம் காய்ஸ். இப்போ பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்தின் அத்தியாயம் 1ல் இருக்கக்கூடிய பிரிவுகளை தான் நம்ம டீட்டெயிலாக இது பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பிரிவுகளை இன்ட்ரோடக்ஷனாக வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிளை வாசித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ப்ரியாம்பிள்னா முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முகவுரை. இந்த சட்ட முகப்புரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whereas it is expedient to provide a general code for India, it is enacted as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் குற்றங்களை ஒரு பொதுவான ஒரு குற்ற சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய தண்டனை சட்டம். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1860ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? ஒவ்வொரு சட்டம் படிக்கும்போதும் அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படிங்கிறதும், கடைசியாக அதில் என்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அது எந்த வருஷத்தில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அது உங்களுடைய பரீட்சையில் இருக்கலனாலும் நம்ம கரண்ட்டில் அப் டு டேட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப உதவும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தண்டனை சட்டத்தோட செக்ஷன், இதுதான் முதல் பிரிவு. டைட்டில் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த கோட் அப்படின்னு போட்டிருக்கான். இதில் கோட் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை குறிக்கும். நம்ம பின்னாடி டெஃபினிஷன் பார்க்கும்போது கோடுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு பார்ப்போம். இப்போதைக்கு கோட் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அப்போல்லாம் அது இந்த இந்திய தண்டனை சட்டத்தை தான், அதாவது இந்தியன் பீனல் கோடை தான் கோட் அப்படின்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ டைட்டில் நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்தியன் பீனல் கோட், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ட் ஷால் பி கால்ட் த இந்தியன் பீனல் கோட் அப்படின்ட்டான். இந்த சட்டத்தை இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஷால் எக்ஸ்டெண்டட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் எதுவரை ஒப்புக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான், அதாவது இதுக்கு எதுவரை இந்த சட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, இந்தியா முழுமைக்கும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, இந்தியா முழுமைக்கும் இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் எந்த மாநிலத்தை தவிரத்தை எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை முன்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ரன்வீர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வச்சுருந்தாங்க, அவங்களுடைய ரன்வீர் தண்டனை சட்டம். ஸோ அந்த தண்டனை சட்டம் தான் அங்கே அமலில் இருந்தது. இப்போது அபாலிஷன் ஆஃப் 370க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஐபிசி நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகேங்களா? பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா, இந்த ரெண்டாவது இது கொஞ்சம் நம்ம முதல் செக்ஷன் பார்த்துட்டோம், அதோட டைட்டில் என்னன்னு பார்த்துட்டோம், எது வேற பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது செக்ஷனுக்கு போகிறோம். பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா. சரிங்களா? இதை நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது. இந்தியாவிற்குள் புரியப்படும் குற்றங்களுக்காக தண்டனை, அதுதான் இதோட தமிழாக்கம். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி பர்சன், அதாவது எல்லா நபர்களும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பர்சன்னா யார் அப்படிங்கிறத நம்ம பிற்காலத்தில் பார்ப்போம். ஷால் பி லையபிள் டு பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் கோட், எல்லா நபர்களும் இந்த சட்டத்தில் உள்ள வரையறைகளுக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், தண்டிக்கப்படணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நாட் அதர்வைஸ் ஃபார் எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் கான்ட்ரரி டு த ப்ரொவிஷன்ஸ் thereof. சரிங்களா? every person shall be liable to punishment under this code and not otherwise, வேறு எந்த சட்டத்தாலையும் இல்லை. எப்பெல்லாம் அப்படின்னா இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டையோ இல்லை ஒமிஷனையோ, அந்த ஆக்டை செய்யாமல் ஒமிட் பண்ணுறதையோ அவங்க செய்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவிற்குள், அதுதான் வித்தின் இந்தியா, இந்தியாவிற்குள் அவர்கள்
அந்த செயலை செய்தாலோ இல்லை எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அந்த செயலை செய்தாலோ இல்லை செய்யாமல் விட்டாலோ எந்த நபராக இருந்தாலும் இந்த தண்டனை சட்டத்தின் கீழ் மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்க, வேறு எந்த தண்டனை சட்டத்தின் கீழையும் தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணணும். அதே மாதிரி வித்தின் இந்தியாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நல்லா. அதுக்கப்புறம் எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஆக்ட் அப்படின்னாலே அதில் ஒமிஷனும் வரும். என்ன ஆக்ட் அப்படின்னா என்ன, ஒமிஷன் அப்படின்னா என்ன. திருடாதீங்க அப்படிங்கிறது குற்றம், அதை செஞ்சாலும் குற்றம். சரிங்களா? சட்டப்படி ஒரு நபர் நீதிமன்றத்தில் உண்மையை சொல்லணுங்கிறது ஒரு அதை மீறினா அது குற்றம். அந்த மீறுகையே அவர் செஞ்சாலும் அது குற்றமாக தான் கருதப்படும். சட்டப்படி ஒருத்தர் என்ன செய்யணும், உண்மையான ஒரு விஷயத்தை நீதிபதிகிட்ட சாட்சியமாக சொல்லணும். அதை சாட்சியமாக சொல்லாமல் விட்டாலும் அது ஒரு தண்டனை தான். சரிங்களா? இதுதான் ஆக்ட் ஆர் ஒமிஷன். அதே மாதிரி பர்சன் தான் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த பர்சன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நபரை மட்டும் இல்லை, அது இந்த நபர் ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனால் எல்லா நபரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. சரிங்களா? எல்லா நபரும் எவ்ரி பர்சன்னு சொல்லியாச்சு. அந்த பர்சன் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் எல்லா நபரும் தண்டிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை குற்றவியல் நீதிமன்றத்தோட ஆளுகையிலிருந்து சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா விலக்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்கள இந்த தண்டனை சட்டத்தால் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா தண்டிக்க முடியாது. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறையாண்மையுடைய வெளிநாடுகள் அவங்க இந்த பர்சனுங்கிற கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த வெளிநாட்டோட தூதுவர்கள் அவங்களும் பர்சனாக வராங்க. அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அம்பாசிடர்ஸ். அப்புறம் அயல் நாட்டு பகைவர்கள். சரிங்களா? எனிமிஸ். அதுக்கப்புறம் வெளிநாட்டு இராணுவம், வெளிநாட்டிலிருந்து போர்க்கால குற்றங்கள் புரிந்த இராணுவங்கள், போர்க்கப்பல்கள். சரிங்களா? இந்த போர்க்கப்பல்கள். அதுக்கப்புறம் முக்கியமான இவங்க எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, வெளிநாட்டு அம்பாசிடர்ஸு அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம். போர்க்கப்பல்கள் அப்படி போய்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேர் மட்டும் இந்தியாவிற்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களும் இதிலேருந்து விலக்கு பெறுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே பர்சன் எல்லா நபரும் அப்படிங்கிறதுக்கு கீழே வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பர்சனுங்கிறதுக்குள்ளே நான் ஒரு கம்பெனி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். கம்பெனினா அது என்ன கம்பெனியாக இருக்கலாம், லிமிட்டெட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை பப்ளிக் கம்பெனி சொல்லணும்னா ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம். இந்த கம்பெனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உடல்களால் தண்டனை அனுபவிக்கக்கூடிய தண்டனை இருக்குது அப்படின்னா, உடல் சார்ந்த தண்டனை அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 3 years அப்படின்னு கொடுத்துருப்பான் தண்டனையை. இப்போ என்ன செய்யணும், உடல் 3 வருஷம் அவங்க ஜெயிலில் அவங்க இருக்கணும். இந்த தண்டனையை கம்பெனிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கம்பெனியை என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த தண்டனை தொகுப்பு சட்டத்தில் தண்டனையாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உடல் சார்ந்த தண்டனை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரிவின் கீழே இவர்கள் தண்டிக்க முடியாது. அதே மாதிரி வித்தின் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தின் இந்தியாவிற்குள். சரி, இந்த இந்தியாவிற்குள் எல்லா நபர்களும் அப்படின்னு போட்டாங்க. இந்த எல்லா நபர்களும் அப்படிங்கும்போது அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாகவும் இருக்கலாம், நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் இருக்கலாம். அதாவது ஒரு நான் சிட்டிசன்னா யார், ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவிற்குள் ஒரு குற்றம் செய்தார் அப்படின்னா அவரையும் நம்ம எந்த இதுக்குள்ளே தான் தண்டிக்கணும், ஐபிசி மாமா தான், இந்தியன் பீனல் கோட் மாமா தான் தண்டிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பிரிவு 2வது சொல்லுது. ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்தியாவிற்குள் புரியப்படும் குற்றங்களுக்கான தண்டனை எப்படி இருக்குன்னு சொல்லுது. அதில் பார்த்திங்கன்னா எந்த நபராக இருந்தாலும் அவர் இந்த தண்டனை சட்டத்தின் கீழே ஒரு செயலையோ அல்லது செய்யாமையோ தண்டனைன்னு கொடுத்துருந்தது அப்படின்னா, அதுக்கு தண்டனை முந்துன்னு கொடுத்துருந்தது அப்படின்னா, அவர் இந்தியாவிற்குள் அந்த செய்யையோ செய்யாமையோ செஞ்சார் அப்படின்னா
தண்டிக்கப்படுவார். இந்த சட்டத்தின் கீழ் மட்டும்தான் தண்டிக்கப்படுவார். சரிங்களா? இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் அண்ட் ஒமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை நாளைக்குள்ளே இந்த ஆக்டும் ஒமிஷனும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லலாம். இந்த 2வது பிரிவில் சொல்லலாம். இந்த ஆக்ட் வந்து இப்போ வந்து தெஃப்ட்டு நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அந்த தெஃப்ட்டு நடந்து பல வருடங்கள் ஆச்சு, ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அவரை வந்து அந்த ஐபிசிக்குள்ளே தண்டிக்கலாமா இல்லை தண்டிக்க முடியலாமா அப்படிங்கிறத நமக்கு வந்து இங்கே சொல்லலை. ஆனால் அதை எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஆர்பிசி சொல்லியிருக்காங்க. அதில் சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதில் வந்து அத்தியாயம் 36 பிரிவு 467 473 வரை ஒரு குற்றத்திற்கான கால எல்லைகள், எத்தனை காலத்துக்குள்ளே இந்த குற்றம் நடைபெற்றது அப்படின்னா அதை நம்ம வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது 4வதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பிரிவு. சரிங்களா? இதை அப்படியே நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த பிரிவை பார்ப்போம். அடுத்ததில் கடைசியில் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா certain laws not be affected by this act, 5வது பிரிவு. சரிங்களா? 5வது பிரிவில் என்ன சொல்கிறான்? certain laws not to be affected by this act அப்படின்னு போடலாம். 2ல் என்ன சொல்லிட்டான்? இந்தியாவிற்குள் செய்யப்படும் எந்த குற்றங்களுக்கும் என்ன சொல்லலாம்? இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்லலாம்? சில சட்டங்களை இந்த ஆக்டுக்கு வந்து பாதிக்கப்பட மாட்டா அப்படின்னு சொல்லலாம். வேறு சட்டங்கள் இருக்கும், அந்த சட்டத்தை இந்த சட்டம் வந்து என்ன செய்யாது, இந்த வகையிலையும் பாதிச்சிடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். Nothing in this act shall affect the provisions of any act for punishing mutiny and desertion of officers, soldiers, sailors or airmen in the service of the government of India. சரிங்களா? இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரிவுகளும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸர்ஸையோ சோல்ஜர்ஸையோ செயிலர்ஸையோ ஏர்மேனையோ மியூட்டினிக்காகவும் டெசர்ஷன்ஸ்க்காகவும் தண்டிக்கப்படக்கூடிய சட்டத்தில் என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். மியூட்டினா என்ன? ஒரு எதிர்ப்பு கிளர்ச்சி. அதாவது அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு ஆஃபீஸர், சோல்ஜர், செயிலர், ஏர்மேன், சர்வீஸ், இவங்க 3 பேர், இவங்க எல்லாருமே இந்திய அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய கிளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா டெசர்ஷன்னா பொறுப்பிட்டேகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறுப்பை வந்து விட்டுட்டு இது ஓடி போயிடுறது, வைக்கிறது, அந்த மாதிரி தான் டெசர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசர்ஷன்ஸ்லேயோ இதை தண்டிக்கக்கூடிய ஏதோ ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை இந்த சட்டம் என்ன செய்யாது, பாதிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொன்று, த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா, 2 விதத்தை வந்து இது வந்து பொருத்தாது. ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்திய அரசாங்கத்தின் கீழே வேலை பார்க்குற ஆஃபீஸர், சோல்ஜர், செயிலர்ஸ், ஏர்மேன் இவர்களை மியூட்டினி அண்ட் டெசர்ஷனுக்காக தண்டிக்கப்படுறதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருந்தது அப்படின்னா அந்த சட்டத்தை இந்த சட்டம் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சட்டத்தின் எந்த பிரிவும் அந்த சட்டத்தில் இருக்க எந்த பிரிவையும் பாதிக்காது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா அப்படின்னு போடுறாங்க. ஸ்பெஷல் லானா என்ன, லோக்கல் லானா என்ன? சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் சாப்டர் 2 இருக்குல்ல, சாப்டர் 2 வரும்போது நம்ம அதில் பார்ப்போம். ஸ்பெஷல் லாங்கிறது வந்து செக்ஷன் 41, இதே கோடில் செக்ஷன் 41லையும், லோக்கல் லாங்கிறது வந்து 42லையும் வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸ்பெஷல் லான்னா என்ன? குறிப்பிட்ட பொருள் குறித்த ஒரு சட்டம். குறிப்பிட்ட பொருள் குறித்த ஒரு சட்டம் என்னது? இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் எடுத்துக்கோங்க, பிசிஆர் ஆக்ட். சரிங்களா? நார்காஸ்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள், ஒரு குறிப்பிட்ட பொருள் குறித்து அதுக்காக ஸ்பெஷலாக
போக்சோ எடுத்துக்கோங்க, சிறு குழந்தைகளை வந்து பாலியல் தொந்தரவுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்போ இதில் வந்து பொருள் என்னது, ஒரு குறிப்பிட்ட பொருள் என்னது, சிறு குழந்தைகளை பாதுகாக்கணும் பாலியல் இருந்து. அப்போ குறிப்பிட்ட பொருள் கொடுத்த ஒரு ஸ்பெஷலான ஒரு லாவுக்கும் இது பாதிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாஸ். லோக்கல் லானா என்ன, குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டம். என்ன புரியுது, டிஎன் கேம்லிங் ஆக்ட் இருக்குது, தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி கர்நாடகா, கேரளாவுக்கு வேறு ஆக்டுகள்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டங்களையும் இது என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. ரெண்டின் அடிப்படையில் எல்லா தப்புக்கும் அந்த சட்டம் தான் இது பண்ணிட்டோம் அப்படிங்கும். அதுக்கு எக்ஸப்ஷனாக என்ன சொல்லுவோம், செயலரை செயலரையோ ஆஃபீஸரையோ தண்டிக்கக்கூடிய மியூட்டினிட்டி டெசிஷன் ஆக்டுக்கும் இது பொருந்தாது, ஸ்பெஷல் லாவுக்கும் பொருந்தாது, லோக்கல் லாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது, பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிங்களா? அடுத்து இப்போ தான் முக்கியமான பிரிவுக்கு வரோம், 3, 4. ஸோ இந்த முதல் சாப்டரை பொறுத்தவரை எந்த பிரிவுகள் முக்கியமோ இல்லையோ, இந்த 3, 4வது பிரிவும் ரொம்ப முக்கியம். அதில் 3வது பிரிவு முதல்ல பாருங்கள், என்ன சொல்லுதுன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைடு வித்தின் இந்தியா. சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கு அப்பால் இழைக்கப்பட்ட ஆனால் இந்தியாவிற்குள் இந்திய சட்டத்தினால் விசாரிக்கப்படும் குற்றங்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, any person liable by any Indian law to be tried for offence committed beyond India shall be dealt with according to the provisions of this code. சரிங்களா? For any act committed beyond India in the same manner as if such act had been committed within India. என்னது, அதாவது இந்தியாவுக்கு வெளியே, இந்திய கண்ட்ரிக்கு வெளியே, துபாயாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், சரிங்களா, அல்லது வேறு ஏதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கும், இந்தியாவிற்கு வெளியே செய்யக்கூடிய குற்றம் ஏதாவது ஒரு குற்றத்திற்கு இந்த தண்டனை சட்டத்தில், இந்தியன் பீனல் கோடில் தண்டனை வாசகம் இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியில் போயிட்டு அவன் என்ன செய்தான், ஒரு தெஃப்ட் பண்ணுதான் அப்படின்னா அவனை இந்தியாவில் விசாரிக்கலாம். விசாரிக்கும் போது இந்தியாவில் அந்த தெஃப்ட், இந்தியாவில் ஒரு பகுதியில் அந்த குற்றம் நடைபெற்றதாக நினைத்து கருதி அவனை தண்டிக்கப்பட வேண்டும், அவனை வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது டு பி ட்ரைடு ஃபார் ஆஃபீஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியாச்சு, இந்தியாவுக்கு வெளியே ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை செய்தார், அந்த குற்றத்துக்கு அவர் இந்தியாவின் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அவர் விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுது, என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கு வெளியே நடக்கிற சோழிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. கரெக்டாக, இந்தியாவுக்கு வெளியே நடக்கு குற்றம், ஒருத்தனை கொலை பண்ணுவான், அவன் எதுக்குப்பா இந்தியாவுக்கு வரான், அதை எதுக்குப்பா இந்தியா விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த 4வது ஆன்சர் பதின்னு சொல்லுது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோர்ட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இந்த 4வது பிரிவு தான் இந்த 3வது பிரிவுக்கு ஆன்சராக அமையும். இந்த ரெண்டுமே ரிலேட்டட் தான். என்னென்னா, the provisions of this code apply also to any offense committed by, இப்போ பாருங்கள், any citizens of India in any place without and beyond India. சரிங்களா? அப்போ எந்த ஒரு இந்திய குடிமகன், இங்கே தான் அதை முக்கியமாக பார்க்கணும், எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இதுக்கப்புறம் மேலே போய்க்கோங்க, எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, மேலே 3வது செக்ஷன் அப்படியே இது கூட இது பண்ணி பாருங்கள். ஒருத்தன் என்ன தான் கமிட் அன் அஃபென்ஸ் அவுட் சைட் அண்ட் இந்தியா, அது வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே தண்டனை குடிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்ததுன்னா, அவன் இந்தியாவுக்குள்ளே அந்த
தண்டனையை செய்ததா, அந்த தவறை செய்ததா கருதி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ இதில் இந்தியாவுக்கு வெளியில் அதை செஞ்சால் இந்தியாவுக்குள்ளே ட்ரை பண்ணி தண்டிக்கப்படணும்னு சொல்லுது. இந்த 4வது செக்ஷன் தான் யார் செஞ்சால் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு போடுது. முதல்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா போட்டாச்சு. எனி பர்சன் அல்லது எந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆர் எனி ஷிப் ஆர் ஏர்கிராஃப்ட் ரிஜிஸ்டர்ட் இன் இந்தியா வேறெவர் இட் மே பி. அது இந்தியாவின் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், இந்தியாவின் எந்த ஒரு பகுதியாக வேணாலும் இருந்துக்கலாம். சரிங்களா? அவர் அதே மாதிரி எந்த நபராக இருக்கலாம், எனி பர்சன், வெதர் அவர் சிட்டிசனாக இருக்கலாம், நான் சிட்டிசனாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஷிப்போ இல்லை ஏர்கிராஃப்ட்லேயோ அவர் ஒரு குற்றத்தை பண்ணுவாருன்னா அந்த குற்றம் இந்தியாவுக்குள் நடந்ததாக நினச்சி இந்திய பீனல் சட்டத்தால், இந்திய தண்டனை சட்டத்தால் நான் தண்டிக்கப்படணும். சரிங்களா? அதே மாதிரி எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா வித்தவுட் பியாண்ட் லிமிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் எனி பர்சன், அதே மாதிரி எனி பர்சன் இன் எனி பிளேஸ், எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், எந்த பிளேஸ் வித்தவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா கமிட்டிங் அன் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸை பண்ணுறாரு. எது அப்படின்னா டார்கெட்டிங் ஏ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன், அந்த நபர் எவனா வேணாலும் இருக்கலாம், இந்தியாவோ இருக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்காரனாகவும் இருக்கலாம், எவனா வேணாலும் இருக்கலாம். அவன் அதை கமிட் பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்ம என்ன செய்யணும், இந்தியாவிற்குள் அவன் அந்த தவறை பண்ணதான் நினச்சி இந்திய தண்டனை சட்டத்தாலலாம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவான். சரி, இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா 3ல் இந்தியாவிற்கு வெளியே அவன் தப்பு பண்ணான்னா அவனை இந்தியாவில் வைக்கிறதா செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்தியாவில் அவனை அந்த தப்பை செஞ்சதாக நினச்சி அவனை தண்டிக்கணும்னு சொல்லுது. 4வதுல அவன் சிட்டிசனாக இருந்தால் செய்ய அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஏதோ ஒரு ஷிப்போ ஏர்கிராஃப்டோ ரிஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா அதே மாதிரி அவனாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை டார்கெட் பண்ணா அப்படின்னு சொல்லிது. சரிங்களா? இது எல்லாமே இன்னும் முற்று பெறலை. ஏன் அப்படின்னா சொல்லுதான் கேளுங்க. இதுவும் சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு 188, சரிங்களா, சிஆர்பிசி 188 அதுவும் கனெக்ட் ஆனது. இந்த 3, 4 சிஆர்பிசி 188 இது கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இதே வாசகங்கள் தான் அங்கே வரும். எக்ஸ்ட்ராவாக அதில் ஒரு கோடு போட்டிருப்பான். என்ன கோடு போட்டிருப்பான் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்தா தான் புரியும். சரிங்களா? செக்ஷன் 188 பார்த்தீங்க அப்படின்னா அஃபென்ஸ் கமிட்டட் அவுட் சைடு இந்தியா when an offense is committed outside India அப்படின்னு சொல்லி போட்டான். இல்லை, கமிட்டட் இந்தியா இது வேறு தான் ஹெட்டிங்கு. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆரம்பிக்கான். when an offense is committed outside India by a citizen of India whether on a high seas or elsewhere அப்படின்னு போட்டான். by a person not being such a citizen or any ship aircraft registered he may be dealt within the respect of such action if it had been committed in any place within the India at which he may be found. சரிங்களா? இதுதான் முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோ இல்லை எனி ஷிப்பில் வச்சு பண்ண எனி பர்சனோ இந்தியாவுக்குள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஷிஃப்ட்டோ இல்லை ஏர்கிராஃப்ட்லேயோ தண்டனை பண்ணப்பட்ட ஒரு பர்சன், அதே மாதிரி வெளிநாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை வெளிநாட்டில் இருந்து டார்கெட் பண்ண பர்சனோ, சரிங்களா, அவன் இந்தியாவிற்கு உள்ளே இணைஞ்சிருக்கணும், ஃபவுண்ட் ஆகிருக்கணும், அவனை கைது பண்ணியிருக்கணும். இல்லை ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்திய தண்டனை சட்டத்தால் அவனை தண்டிக்க முடியும். அதே நேரத்தில் என்கொயர் இந்த 88 வாசிச்சிங்கன்னா நல்லா தெரியும். நோ அஃபென்ஸ் ஷால் பி என்கொயர் இன்டு ஆர் ட்ரைட் இன் இந்தியா எக்ஸப்ட் வித் த ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாமல் அந்த வழக்கை என்கொயரியோ பண்ணக்கூடாது, ட்ரையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது ஒரு 3 செக்ஷனை நம்ம முழுசாக பார்த்தா தான் நமக்கு ஒரு முழுமையான ஒரு இது வருது. இப்போ நீங்கள் அதை பாருங்கள்.
இந்த 3 செக்ஷனில் சொல்ல வர கதை என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு இந்திய குடிமகனும் சரிங்களா இந்தியாவிற்கு வெளியே அதே மாதிரி இந்தியாவில் பதிவு பண்ணப்பட்ட ஷிப் அல்லது ஏர்கிராஃப்ட்டு அது எங்கே வேணாலும் பதிவு பண்ணியிருக்கலாம் இந்தியாவில். அதில் வச்சு ஒரு நபர் எந்த நபராக வேணால் இருக்கலாம், வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம், இந்தியக்காரனாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நபர் அவர் எங்கன்னா இருக்காங்களோ வெளிநாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை அவர் வந்து என்ன செய்தார், லொக்கேட் பண்ணாலோ அந்த அஃபென்ஸ் வெளிநாட்டில் நடந்திருந்தாலும் சரிங்களா அவர் இந்தியாவிற்குள் பிடிபட்டால் அவரை இந்தியாவில் வைத்து அந்த தவறு வந்து வெளிநாட்டில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவில் அந்த தவறு நடைபெற்றதாக கருத்தில் கொண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் ஐபிசி செக்ஷன் 3, ஐபிசி 4, ஐபிசி சிஆர்பிசி 188 மூன்றும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா ஒரு நபர்னு வச்சுக்கிடுவாங்க. இங்கேருந்து அவர் வந்து துபாய்க்கு வேலைக்காக போகிறாரு சரிங்களா. துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு நபரை வந்து கொன்னுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு சரிங்களா. அவர் வந்து இந்திய சிட்டிசன், இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். வந்த பிறகு தான் தெரியுது அவர் அங்கே ஒருத்தரை கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன செய்யணும், அங்கேயும் ஒரு இந்திய சிட்டிசனை கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க சிம்பிளுக்கு. இங்கே இருக்கிற அவர் உணவுக்காரங்களாம் சொல்லுதாங்க இந்த நபர் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் அவனை பிடிக்க அப்படின்னா அதில் என்ன செஞ்சுருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு போலீஸ் அவனை பிடிச்சிச்சு அப்படின்னா அவனை இந்தியாவிற்குள் அவன் அந்த கொலை நடந்தது இங்கே துபாய். ஆனால் அவனை வந்து இந்தியாவிற்குள் அந்த கொலை நடைபெற்றதாக அவனை வந்து கன்சிடர் பண்ணி இந்திய தண்டனை சட்டத்தால் அவனை தண்டிக்கப்படும். இதுதான் வந்து பிரிவு 3 and 4 சொல்கிற கதை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. சாப்டர் 2 நம்ம அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.